வணக்கம் மக்களே. இனி நம்ம பார்க்க போற படத்தோட கதையில பிராஸ்டியூட் ஒரு பொண்ணு தங்களோட பணத்தை திருட முயற்சி பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு கவுபாய்ஸ் அந்த பொண்ணை போட்டு கண்ணா பின்னு அடிக்கிறது மட்டும் இல்லாம மூஞ்சி கை கால்லாம் கிழிச்சு விட்டுறானுங்க. ஆனா அந்த பொண்ணு உண்மையிலே அப்படி பண்ணவே இல்லை. அந்த பொண்ணு மாதிரியே நிறைய பொண்ணுங்க சேர்ந்து தான் அந்த இடத்துல இருக்கிறாங்களே, மத்த பொண்ணுங்களை ஒண்ணு சேர்ந்து அடிப்பட்ட பொண்ணுக்காக அவனுங்களை கொல்ல முயற்சி பண்ண ஆரம்பிக்குதுங்க. அந்த பொண்ணுங்களால தனிப்பட்ட முறையில இறங்கி அந்த கவுபாய்ஸ் எதிராக சண்டை போட முடியாது. அதுக்காக அதுங்க இது வரைக்கும் சேர்த்த காசு எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு அசாசின் கிட்ட கொடுத்து அவனுங்களை கொல்ல முயற்சி பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, இதுதான் மொத்த படத்தோட கதையை. நம்ம தலைவன் கிளின்ட் ஈஸ்ட்வுட் இயக்கி நடிச்ச ஒரு படம் தான் இது. பியூர் வெஸ்டர்ன் கல்ட் கிளாசிக் ஸ்டைல்ல நம்ம கிளின்ட் ஈஸ்ட்வுட் நடிச்ச கடைசி படம் இது. விறுவிறுக்கும் பரபரக்கும் கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாம இருக்கும் படம் ஃபுல்லா. கதை ஒரு மாதிரி ஸ்ட்ரீம் லைன்ல தான் போகும். இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்து படத்தோட முடிவுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க இந்த கதை போகுதுங்கிறது ஒரு டவுட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மொத்த கதைக்கான பதிலையும் படத்தோட கிளைமாக்ஸ் கொண்டு வந்து வச்சிருப்பானுங்க. எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. சோ மிஸ் பண்ணாம படத்தை ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்க டயத்துக்கு ஒருத்தான படம் தான் இது. 1992 வெளிவந்த ஒரு அமெரிக்கன் வெஸ்டர்ன் த்ரில்லர் படம் அன்ஃபர்கிவன். வாங்க இந்த படத்தை ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிக்கலாம். இது உங்களுக்கு தெரியாத யூடியூப் சேனல். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறந்துடாம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. படம் 1980ல ஓய்மிங்னு ஒரு மாகாணத்துல இருக்கிற பிக்விஸ்கிங்கிற ஒரு ஊரை தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஒரு பார்க்குள்ள ப்ராஸ்டியூஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த ஊர்ல இது ரொம்ப காமன். அந்த ப்ராஸ்டியூஷன்ல ஈடுபடுற ஒரு பொண்ணான டெலைலாவை குயிக் மைக்குங்கிறவன் கண்ணா பின்னான்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடிக்கிறது மட்டும் இல்லாம அவன் கையில் இருக்க கத்தி எடுத்து டெலைலா மூஞ்சிலேயே அப்படி இப்படின்னு வெட்டிக்கிட்டு இருக்கான். மைக் கூட அவனோட ஃப்ரெண்டு டேவும் வந்திருப்பான். அவனும் சேர்ந்துக்கிட்டு டெலைலாவை அட்டாக் பண்றான். ப்ராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருக்க மத்த பொண்ணுங்கெல்லாம் கொடுக்கணும்னு வந்து டெலைலாவை காப்பாற்ற பாக்குறாங்க. அதுலயும் டாராங்கிறத ரொம்ப முயற்சி பண்றான். அப்ப பின்னாடி துப்பாக்கியை நீடிக்கிட்டு ஸ்கின்னி நிக்கிறான். இவன் தான் அந்த ப்ராஸ்டியூஷன் நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த பாரோட ஓனரும் கூட. கொஞ்ச நேரத்துல அங்க அந்த ஊரோட ஷெரீஃபான லிட்டில் பில் வராரு. நேரா போய் அடிபட்டு இருக்க அந்த பொண்ணு டெலைலாவை தான் பாக்குறாரு. டாராங்கிறவங்க தான் அங்க இருக்கிறதுல சீனியர். அந்த பொண்ணுக்கு மருந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ சாகல மாட்டா, பொழைச்சுக்குவா. ஆனா இப்படி பண்ணவனுங்களை சும்மா விடக்கூடாது. அவ பணம் திருடுறவளும் கிடையாது. ஆனா பணத்தை திருடான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெண்டு பேரும் போட்டு இவளை இந்த நிலைமைக்கு ஆக்கியிருக்கானுங்க அப்படின்னு கத்துறான். லிட்டில் பில் சரின்னு சொல்லிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்புறான். என்ன ஒண்ணு சொல்லாம போறான்னுட்டு டாராவும் அந்த ப்ராஸ்டியூஷன் சென்டர் வச்சு நடத்துறானே ஸ்கின்னி ரெண்டு பேரும் லிட்டில் பில்ல ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பாருக்கு நடுவுல மைக்கையும் டேவையும் கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. லிட்டில் பில் மைக்கையும் டேவி கிட்டயும் நீங்க பண்ணது பெரிய தப்பு. அந்த பொண்ணு உங்க பணத்தை தான் திருடல, அவசரப்பட்டு பண்ணிட்டீங்க. பாரை நடத்துற அந்த ஸ்கின்னி அந்த பொண்ணை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கான். இப்ப அந்த பொண்ணு மூஞ்சிலே அடிப்பட்டதுனால வேற யாரும் அந்த பொண்ணை கூப்பிட மாட்டாங்க. இந்த பொண்ணுனால வரப்போற வருமானம் மொத்தமா இப்ப ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு நீங்க ஃபைன் கட்டி தான் ஆகணும். உங்கள்ட்ட இருக்கிற குதிரை இல்ல ஒரு 7 குதிரையை கொண்டு வந்து இந்த ஸ்கின்னி கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறான். ஸ்கின்னி இதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். இது கேட்கறப்ப டாரா கோவம் வருது. அங்க ஒரு பொண்ணு பயங்கரமா பாதிக்கப்பட்டு கிடக்குறா. சம்பந்தம் இல்லாம அந்த பொண்ணோட மூஞ்சிலே வெட்டி இருக்கானுங்க. இதுக்கு நீங்க மரண தண்டனை இவங்களுக்கு கொடுக்கணும். அதை விட்டுட்டு பணத்தை பத்தி மட்டும் பேசுறீங்களேன்னு சத்த போடுறா. நம்ம லிட்டில் பில் நேரா டாரா கிட்ட போயிட்டு இவனுங்க இந்த ஊருக்காரனுங்க கவுபாய்ஸ் வேற அந்த குதிரையில வச்சுதான் பொல போட்டிட்டு இருக்கானுங்க. ஏதோ ஆர்வ கோளாறுல தப்பு பண்ணிட்டானுங்க. ஒரு ப்ராஸ்டியூட் பொண்ணுக்காக ஊர்ல இருக்க ஆம்பளை எல்லாம் தண்டிக்க முடியாது. உசுர் இருக்குல்ல அதை வச்சுட்டு வேற ஏதாவது பொழப்ப பாத்துங்கன்ட்டு லிட்டில் பில் ஒரு மாதிரி கடுப்பா சொல்றான். டாராக்கு என்ன பேசுன்னு தெரியல. அமைதியா அங்கிருந்து போயிடுறான். அடுத்த நாள் காலையில டாரா அந்த பார்ல இருக்க எல்லா ப்ராஸ்டியூட் பொண்ணுங்களையும் கூப்பிட்டு அவங்க கையில எவ்வளவு பணம் இருக்குன்னு கேக்குறா. டெலைலா அங்கதான் படுத்திருக்கா, முகத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்காங்க. எல்லா பொண்ணுங்களும் அவங்க கையில இருக்க பணத்தை நம்ம டாரா கிட்ட கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு $1000 சேருது. இன்னைக்கு நம்ம ஊர் காசு மதிப்புக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு சமம் அந்த $1000. அப்படியே இப்ப இந்த பக்கம் காட்டுறாங்க. கான்சாஸ்ங்கிற மாகாணத்துல இருக்கிற ஹாஜ்மேன் கான்டின்னு ஒரு ஊர்ல தான் நம்ம படத்தோட கதாநாயகனான வில் டர்னர் இருக்காரு. அவருக்கு 2 பசங்க சின்னதா ஒரு ஃபார்ம் வச்சிருக்காப்ல. பன்னிக்குட்டிங்களை வளர்க்குறாரு. பன்னிக்குட்டிகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியாம போய்கிட்டு இருக்கு. ஃபார்ம் பிசினஸ் பெருசா போகல. ஆள் வேற வயசானவனா இருக்காரா. ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்கு வேலை பார்க்கறதுக்கு. அவரை பார்க்கறதுக்கு ஸ்கோஃபீல்ட் வரான். சின்ன பையன் ஒரு 20-22 வயசு தான் இருக்குமே. நேரா வெளில பார்த்து நீங்க தான் அந்த நோட்டோரியஸ் அவுட்லா மிஸ்டர் வில் டர்னர் அப்படிங்கிறான். நம்ம வில் டக்குன்னு அவரோட பசங்களை பார்க்கறாரு. முடியாம இருக்க பண்ணிங்க எல்லாம் பிரிங்கப்பான்னு சொல்லிட்டு நேரா போய் இந்த ஸ்காஃபீல்ட் தனியா கூப்பிட்டு என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியும், என்ன தேடி எதுக்கு இங்க வந்து அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த ஸ்காஃபீல்ட் கான்சாஸ்குள்ள உங்களை பத்தி தெரியாத நபர் யார் சார் இருக்கா, இன்னும் 10 வருஷமா தனிமையா இருக்கீங்களோ, அதுக்கு முன்னாடி பூராத கடையா திருடாத பேங்கா இல்ல கொல்லாத நபர்களா, உண்மையை சொல்லவா என்னோட 2 அங்கிள நீங்க கன் பாயிண்ட்ல சுட்டு கொண்டிருக்கீங்க. அதுக்காக நான் பழிவாங்கலாம் வரல. பக்கத்துல இருக்கிற ஓய்மிங் மாகாணம் அங்க இருக்க பிக் விஸ்கிங்கிற ஒரு வில்லேஜ்ல 2 கவுபாய்ஸ் போயிட்டு ஒரு ப்ராஸ்டியூட் பொண்ணு மூஞ்சில கண்ணா அப்படின்னு கத்திய விட்டு ஆட்டியிருக்கானுங்க. அந்த பொண்ணு ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கானுங்க. பிறப்புறுப்புல எல்லாம் அடிச்சிருக்கானுங்க. அந்த பொண்ணுக்காக அந்த ப்ராஸ்டியூட் சென்டர்ல இருக்கிற மத்த பொண்ணுங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு $1000 கலெக்ட் பண்ணி வச்சிருக்குங்க. அந்த 2 கவுபாய்ஸை கொன்னா அந்த காசை தரதா சொல்லியிருக்காங்க.
எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் வேணும். உங்களை பத்தி நான் முன்னால இருந்து கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்து உங்களை கொல்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சகஜம், எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்களை வந்து கூப்பிடுறேன். என் கூட வாங்க. அந்த 2 கவுபாய்ஸ் போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணுங்கள்ட்ட இருந்து $1000 வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்போம். ஆளுக்கு $500 ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம வில்லு ஒத்துக்க மாட்டேங்கிறாப்ல. இப்பெல்லாம் நான் சண்டைக்கு போறது கிடையாது, துப்பாக்கி எடுக்கிறது கிடையாது, நான் சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நான் வரமாட்டேன் அப்படிங்கிறான். ஸ்கோஃபீல்டு ஒண்ணுமே சொல்லல. சரி வில், உங்களோட விருப்பம் தான், நான் எது கட்டாயப்படுத்த போறதுல. சப்போஸ் வரதான் முடிவெடுத்தீங்கன்னா இந்த பள்ளத்தாக்குலே வாங்க, நான் ஓமிங்க நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன். ஒரு 2 நாள்ல என்ன நீங்க பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஸ்கோஃபீல்டு அங்கேருந்து போயிடுறான். ஸ்கோஃபீல்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் முடியாம இருக்க பண்ணிங்களை பிரிக்கிறதுக்காக தான் நம்ம வில்லு முயற்சி பண்றாரு. ஆள் வயசானவரா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, கீழே உளுந்து எந்திரிக்கிறாரு. இந்த நிலைமையில போய்கிட்டு இருந்துச்சுன்னா பண்ணையை நடத்தவே முடியாது. 2 பசங்க வேற இருக்காங்க, அவங்களோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம். பேசாம இந்த ஸ்கோஃபீல்டு கூடவே போலாமான்னு யோசிக்கிறான். அன்னைக்கு அந்த கிராமத்துக்கு அந்த மைக்கும் டேவும் அவனுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் ஏத்தாப்ல 7 குதிரையை ஓட்டிக்கிட்டு நேரா அந்த ஸ்கின்னியோட பாருக்கு தான் வராங்களே. வெளியில அந்த பொண்ணுங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. டெலைலாவும் அங்கதான் நிக்கிறான். முகம் ஃபுல்லா அப்படியே ஸ்கிராச்சா இருக்கு, பார்க்கவே பாவமா இருக்கு. தாரா அப்படியே முறைச்சு பார்த்து நின்றுகிட்டு இருக்கான். இவனுக்கு அவன் கொண்டு வந்து 7 குதிரை ஸ்கின்னி கிட்ட கொடுத்துட்டு இனிமேல் நான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், கிளம்புறேன் அப்படிங்கிறான். அப்ப டாராவும் அந்த பொண்ணுங்களும் அந்த கையில இருக்க கல்லை கொண்டு போய் இவனுக்கு மேல கண்ணா பின்னான்னு எறிகிறான். இவனுக்கு 2 பேரும் ரொம்ப பயந்துடுறானுங்க. குடுகுடுன்னு குதிரை எடுத்துட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. டாராவும் பொண்ணுங்களுக்கும் சமக்கம் வருது. டெலைல சோகமா பார்க்குள்ள போயிடுறா. இந்த பக்கம் வெளியே அவர் தோட்டத்தில் இருக்க குடனுக்குள்ளதான் அவர் துப்பாக்கியை போட்டு வச்சிருக்காப்ல. போய் எடுத்துட்டு வந்து சுட்டு பிராக்டிஸ் பண்ணலான்னு பார்த்தா தலைவனுக்கு குறி வைக்கவே வரல. கையெல்லாம் ரொம்ப நடுங்குது. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆச்சா, சுத்தமா குறி வைக்க முடியல. நேரா போய் ஒரு லாங் ரேஞ்ச் கன் எடுத்துட்டு வந்து சுடுறாப்ல. நச்சுன்னு சுடுது. சரி இதுதான் சரிப்பட்டு வரும்ட்டு நல்லா ஷேவ் பண்ணி ஆள் டிப்டப்பா கிளம்பி பசங்க 2 பேர்ட்டையும் வரதுக்கு ஒரு 2 வாரம் ஆகும். சிக்கனும் வீட்டும் நிறையவே இருக்கு, அதை சமைச்சு சாப்பிட்டுக்க, தங்கச்சியை பத்திரமா பாத்துக்க. சப்போஸ் ஒரு மாதிரி தனியா இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னா நேரா நெட்டோட வீட்டுக்கு போயிரு, எந்த பக்கம் போகணும்னு தெரியும்ல, பத்திரமா இருக்கணும், நான் வந்துடுறேன்னு நம்ம வில்லு நேரா ஒரு குதிரையில ஏற போனா பயபுலைக்கு குதிரையில ஏறவே வரல, தடுமாறுறான். குதிரையை பிடிச்சு காலை தூக்கி போட்டு ஏறி உட்காரணும், அப்படி செய்யவே முடியல அவரால. தொப்புன்னு கீழே விழுந்துடுறாரு. அப்படியே தடுமாறி எந்திரிச்சு மறுபடியும் குதிரை மேல ஏறி உட்காந்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் அந்த ஸ்கின் இருக்கிறான டாராவை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். மத்த எல்லா பொண்ணுங்களும் அந்த ரூம்ல தான் இருக்காங்க. அந்த கௌபாய் கொல்றதுக்கு பணத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க, வரவும் போறோன்றலாம் வேற சொல்லிட்டு இருக்கீங்க. அவனுக்கு தெரிஞ்சா நம்ம பாரையே மொத்தமா அழிச்சிருவானுங்க, லூசு தனமா எதுவும் பண்ணாதீங்கன்னு கத்திட்டு நேரா அவங்க ஒரு ஷெரீஃப் இருக்கிறான லிட்டில் பில், அவன் கிட்ட போய் இந்த பொண்ணுங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்களோ அந்த விஷயத்த சொல்றான். இதை கேட்டும் லிட்டில் பில் ஒரு ஷாக் ஆகுது. அந்த கௌபாய் எல்லாம் நம்ம ஊருக்கு ரொம்ப முக்கியமானவனுங்க, குதிரை வியாபாரம் அவனுக்கு தான் தீவிரமா பண்ணிட்டு இருக்கானுங்க, அவனுங்களுக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது, நீ உன்கிட்ட இருக்க பொண்ணுங்க எல்லாம் கண்டிச்சு வை, நான் ஊருக்குள்ள எவனும் துப்பாக்கி எடுக்காத மாதிரி பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். இந்த பக்கம் நம்ம வில்லு நேரா அவரோட ஃப்ரெண்டான நெட்டை தான் பார்க்க போறாரு. நெட்டும் வில்லும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. நெட்டோட மனைவிக்கு வில்ல பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுது. குதிரையோட துப்பாக்கி வேற எடுத்துட்டு வந்திருக்காரா, ஏதோ பிரச்சனைன்னு அவங்களுக்கு புரியுது. வில்லு நேரா போய் நெட்டு கிட்ட அந்த ஸ்கோஃபீல்டு சொன்னானே அந்த விஷயத்த சொல்றான். அப்ப நெட்டு நம்ம வில்ல பார்த்து, கிளாடியா மாதிரி ஒரு பொண்ணு உன்னை எப்படி கல்யாணம் பண்ணானே தெரியல, 1ஆம் நம்பர் அவுட்லா, நீ துப்பாக்கி எடுத்தினா குறைஞ்ச ஒரு 4-5 பேரை கொண்டுட்டு கீழே வைப்ப, ஊர்ல இருக்க எல்லாரும் தலைக்கு வேட்டு வச்சுட்டு இருந்தானுங்க. அந்த டயத்துல கிளாடியா மாதிரி ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணா. கிளாடியா இறந்து எத்தனை வருஷம் இருக்கும், ஒரு 3 வருஷம் இருக்குமா, அதுக்குள்ள மறுபடியும் துப்பாக்கி தூக்கிட்டு வந்துட்டேன், இது எதுவுமே வேணாம் தானே 10 வருஷமா நீ நான் இப்படி ஊருக்கு வெளியில வந்து தனிமையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இப்போதுக்கு மறுபடியும் கையில துப்பாக்கி எடுக்கணுங்கிற அப்படிங்கிறான். நம்ம வில்லு நெட்டுக்கிட்ட பசங்களுக்காக தான் ஃபார்மை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது, $1000 கிடைக்குது, அது யூஸ் பண்ணி சிட்டில போய் நான் வாழ ஆரம்பிச்சிருவேன், பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும், கிளாடியா வந்தாலும் இந்த முடிவு தான் எடுத்திருப்பா, எனக்கு வேற வழி தெரியல, உன்னோட உதவி எனக்கு வேணும், வரியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆரம்பத்துல நெட்டு போறதுக்கு பயங்கரமா யோசிக்கிறாப்ல. ஆனா நம்ம வில்லு நெட்டோட பாலிய நண்பன் வந்து கேட்டா மறுக்க முடியுமா, சரி வா போலான்ட்டு நெட்டு வில்லும் கிளம்புறாங்க. நெட்டோட ஒய்ஃப் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பாத்துக்கிட்டே இருக்கிறான். ரொம்ப தூரம் போகணும், அந்த ஸ்கோஃபீல்டு ஒரு பள்ளத்தாக்கு வழியா தான் வர சொல்லிப்பான், அந்த பள்ளத்தாக்கு மூலமா தான் போய்கிட்டே இருக்கிறாங்க. நைட் அங்கங்க டென்ட் போட்டு 2 பேரும் நல்ல நிம்மதியா தூங்கிட்டு கடந்த காலத்துல அவங்க பண்ண கூத்து எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு அது எவ்வளவு பெரிய தப்புங்கிறதையும் மனவருதி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அந்த ஊர் மாகாணம் ஓய்மிங் இருக்குல்ல, அந்த ஊருக்கு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. அந்த ட்ரெயின்ல இங்கிலீஷ் பாபுன்னு ஒருத்தன் வரான். இவன் ஒரு பிரிட்டிஷ் சேர்ந்தவன், பயங்கரமா திமிர் பிடிச்சவன். அந்த காலத்துல நான் பிரிட்டிஷ்காரங்களுக்கு தாங்கள் தான் உலகத்துல மிகப்பெரிய ஆளுன்னு நினைப்பேன். நம்ம ஊர்ல இந்த உயர் ஜாதி கீழ் ஜாதிங்கிற மாதிரி பிரிப்பானுங்களே, அந்த பிரிவினை ஆரம்பிச்சதே இந்த பிரிட்டிஷ்காரங்க தான். அதுலயும் அவனுக்கு தான் இருக்கலே உயர்ந்த ஆளுங்கன்னு நினைச்சுக்கிட்டு சுத்தி இருக்க எல்லாரையும் மட்டம் தட்டிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பாபும் இருக்கிற எல்லாரையும் மட்டம் தட்டிக்கிட்டு இருக்கான். ட்ரெயின்ல வரவங்களுக்கு எல்லாம் செம்ம எரிச்சலா இருக்கு. இந்த பிக் விஸ்கி வில்லேஜுக்கு தான் வரானு. வரப்பே அந்த பொண்ணுங்களா இருக்கிறாங்களா அந்த ப்ராஸ்டியூட் சென்டர் பார், அதை கிராஸ் பண்ணி தான் வரான். அவன் கூடவே ஒரு ரைட்டர் ஒருத்தர் வரான். ஏன்னா இந்த இங்கிலீஷ் பாபு ஒரு மாதிரி கல்ட்டான ஆளு, அவன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு, ஆனா யாரும் அவன் கிட்ட கை வச்சது இல்ல. அவன் இது வரைக்கும் எவ்வளவு சண்டை போட்டிருக்கான், எத்தனை பேரை கொண்டிருக்கான்ட்டு அப்படியே பெருமையா அவனோட வாழ்க்கை வரலாறு எழுதுறதுக்காகவே அந்த ரைட்டரை கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த ஊர்ல இருக்க அந்த ப்ராஸ்டியூஷன் பொண்ணுங்க தான் அந்த கௌபாய் 2 பேரை கொன்னா $1000 தரதா சொல்லிருக்காங்களே, அதுக்காக தான் இவன் இங்க வந்திருக்கானு. நேரா போய் அங்க இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல இறங்குறப்ப நம்ம லிட்டில் பில் ஷெரீஃப் இருக்கல்ல,
அவர் கீழே வேலை செய்யற ஒரு பையன் வந்து இங்கிலீஷ் பாபை தடுத்து உங்ககிட்ட துப்பாக்கி இருக்கான்னு சொல்லி கேட்கிறான். அவரும் ஆமான்னு சொல்றாரு. அப்ப அந்த பையன் இங்கிலீஷ் பாபு கிட்ட இந்த ஊர்ல ஒரு ரூல்ஸ் இருக்கு சார், துப்பாக்கி யாரும் இதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது, அப்படி கொண்டு வந்தா ஷெரீஃப் கிட்ட ஒப்படைச்சிடணும், ஊரை விட்டு கிளம்பி போறப்ப திரும்பி வாங்கிக்கணும் அப்படிங்கிறான். ஆனா நம்ம இங்கிலீஷ் பாபு ரொம்ப நக்கலா, நீ என்ன இங்கிலீஷா ஸ்பானிஷா, என் முன்னால நின்னு நீ பேசலாமா, தாவங்கோட்டையில அடிச்சனா திரும்பிக்கும் பேடா பேடா அப்படின்னு மட்டம் தட்டிட்டு அந்த ஆள் மட்டும் உள்ள போனான். அந்த பையனுக்கு சமக்கம் வருது. நேரா போய் அவன் ஷெரீஃப் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு அந்த ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லாரையும் கூப்பிட்டு துப்பாக்கி எல்லாத்தையும் லோட் பண்ணுங்க, லிட்டில் பில் வந்துகிட்டு இருக்காரு அப்படி இப்படிங்கிறான். எல்லாரும் வேகமா துப்பாக்கி லோட் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம இங்கிலீஷ் பாபு ஹேர் கட்டுக்கு தான் போயிருக்கான் போல. ஹேர் கட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே அவனே பெருமையா இங்கிலீஷ் பீப்புள் எப்படிப்பட்டவங்க தெரியுமான்ட்டு அந்த ரைட்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ரைட்டரும் ஆமா இங்கிலீஷ் பாப் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்ட்டு ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு அந்த சலூன் விட்டு வெளியில வந்தா அங்க லிட்டில் பில் இருக்கிறான். அவன் கீழே வேலை செய்யற எல்லாரும் கையில துப்பாக்கி எடுத்து நீட்டி நிக்கிறாங்க. இங்கிலீஷ் பாபுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிருது, பதறிடுறான். பில் அப்படியே அந்த பாபை பார்த்து பாப் இங்க வந்திருக்கியா, என்ன 2 கௌபாய்ஸ் கொள்ள தானே வந்திருக்க, இங்க பார் உங்ககிட்ட இருக்க துப்பாக்கிய மரியாதையை ஒப்படைச்சிரு, இல்லனா நடக்கிறதே வேறன்ட்டு அப்படி மிரட்டுற தோணியில சொல்றாரு. நம்ம பாபுக்கு பயங்கரமா பயப்படுறான். அள்ளி பக்கத்துல நிக்கிறான ரைட்டரு. அவன் எங்க பாபு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நீங்களே கிட்ட வந்தீங்கன்னா சில்லறைய சதற விட்டுருவார் அப்படி இப்படின்ட்டு பெருமையா பேசிட்டு இருக்கான். ஆனா பாபு அந்த மாதிரி ஆளே கிடையாது. சும்மா அவனை பத்தி பொய்யா அந்த ரைட்டர் கிட்ட அது இதுன்னு சொல்லி வச்சிருப்பான். ரைட்டர் தடுக்க பாக்குறான். ரைட்டருக்கு அப்பதான் விஷயமே புரியுது, இந்த பாபு ஒரு டம்மின்னு. அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். லிட்டில் பாபு நேரா கிட்ட போய் உன்கிட்ட இருக்க துப்பாக்கியை இப்ப எடுத்து கொடு அப்படிங்கிறான். பாபு அப்படியே அமைதியா எடுத்து தராப்ல. 2 துப்பாக்கி இருக்கு, ஒரு துப்பாக்கி தான் எடுத்து தரான், இன்னொரு துப்பாக்கி தராம மறைக்கிறான். பாபை பத்தி நம்ம பில்லுக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு துப்பாக்கி குடுறான்ட்டு சட்டையை கழட்டி அந்த துப்பாக்கி எடுத்துட்டு பாபை போட்டு அடி அடி நட்டிக்கிறான். அட்டிக்கிற அடி ஒன்னொன்னு இட்டி மாதிரி விழுகுது. சுத்தி இருக்கவங்க பயப்படுறாங்க. இந்த லிட்டில் பில்லு அந்த பாபை போட்டு அடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஊருக்காரங்க எல்லாத்தையும் பாக்குறான். அங்க அந்த ப்ராஸ்டியூஷன் பண்ற பொண்ணுங்களும் நிக்கிறாங்க. டாராவும் அங்கதான் நிக்கிறான். அந்த பொண்ணுங்களை பார்த்து அந்த கௌபாய் பசங்க மேல கை வைக்கிறதுக்கு ஊருக்குள்ள எவன் வந்தாலும் அவனுக்கு இதான் கதி, எவனாலும் உள்ளே வர முடியாது, மீறி வந்தா செத்தாவன்ட்டு தொடர்ந்து அடி அடி நட்டிக்கிறாரு. அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. அதுங்க நினைச்ச மாதிரி பண்ண முடியாதுன்னு அதுங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. பில்லி எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு அந்த ரைட்டர் அப்புறம் அந்த இங்கிலீஷ் பாபு 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண சொல்றான். இந்த பக்கம் வில்லும் நெட்டு குதிரையில அந்த பள்ளத்தாக்குல வந்துகிட்டே இருக்கிறப்ப திடீர்னு அவங்கள பார்த்து யாரோ சுடுற மாதிரி இருக்கு. வில்லு நெட்டு பயந்துறாங்க. டக்குன்னு குதிரையில இருந்து குதிச்சுட்டு அப்படியே கீழே படுத்துக்கிறாங்க. சுடுறவன் ஒரு இடத்த பார்த்து தெளிவா சுட மாட்டேங்கிறான். இந்த பக்கம் அந்த பக்கம் சுடுறான். அப்படியே வில்லு நெட்டும் யார் சுடுறான்னு பாக்குறப்ப அந்த சின்ன பையன் ஸ்காஃபீல்ட் இருக்கானே அவன் தான் இவங்களை பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்கானே. வில்லு நெட்டுக்கிட்ட அந்த பையனுக்காக தான் நம்ம வந்திருக்கோம், ஏ ஸ்காஃபீல்ட் நாங்க தான், எங்களை பார்த்து சுடாத அப்படின்னு சொல்லி கத்துறான். நெட்டு யார் இவன் சின்ன பையனா இருக்கானேன்ட்டு நேரா அந்த பயலுக்கிட்ட போறாங்க. வில்லு அந்த ஸ்காஃபீல்ட பார்த்து ஏண்டா எங்க 2 பேரும் பார்த்தா உனக்கு தெரியல, நீ மட்டும் கையில துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு இருக்குன்னு கத்துறாரு. நெட் அதெல்லாம் ஒண்ணும் சொல்லாம சரி எதுக்காக வந்தீங்க, அந்த கௌபாய்ஸ் கொல்றதுக்கு என் கூட சேரலாம்னு வந்திருக்கீங்களா, வரதா இருந்தா நீங்க மட்டும் தனியா தானே வந்திருக்கணும், எதுக்கு ஒரு ஆளை கூட்டு வந்தீங்க, சரி அவர் உங்க கூட இருக்குன்னா இருக்கட்டும், ஆனா 50-50 தான், இன்னொரு 50 நீங்க 2 பேரும் சரிசமமா பிரிச்சுங்க, என் பங்கை நான் தரமாட்டேன் அப்படிங்கிறான். நம்ம வில்லு பங்கு 3ஆ போடுறோம், அந்த டீலுக்கு ஓகேனா நானும் என் ஃப்ரெண்டான நெட்டு வருவோம், இல்லன்னா நாங்க 2 பேரும் வரமாட்டோம் அப்படிங்கிறான். இந்த ஸ்காஃபீல்டுக்கு வேற வழியே கிடையாது. சரி வாங்க பங்கு 3ஆவே போட்டுக்கலான்ட்டு 3 பேர் அங்க இருந்து கிளம்புறாங்க. குதிரையில போய்கிட்டே இருக்கிறப்ப நம்ம நெட்டு அந்த ஸ்காஃபீல்ட் கிட்ட மேல ஒரு கழுகு பறக்குது பாத்தியா, அந்த கழுகு ஒரு நாள் குறி வச்சு சுட முடியுமான்னு சொல்லி கேட்கிறான். ஸ்காஃபீல்டும் அதெல்லாம் அசால்ட்டா சுடுவேன், ஏதோ அங்க பறந்துட்டு இருக்க அந்த கழுகு தானே அப்படின்ட்டு சும்மா மொட்டையா இருக்க வானத்தை காட்டி சொல்றான். அப்ப நம்ம நெட்டு ஸ்காஃபீல்ட பார்த்து உனக்கு கண்ணு தெரியாது தானே, எவ்வளவு தூரம் வரைக்கும் உனக்கு கண்ணு தெரியாது, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கிறான். ஸ்காஃபீல்டு இது கேட்கற ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. நம்ம மேல இருக்க குறைய டக்குன்னு ஒருத்தர் ஓப்பனா கேட்ட ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும்ல, அந்த சங்கடம் தான் அவனுக்கு வருது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு கண்ணு நல்லா தெரியும் அப்படி இப்படிங்கிறான். அப்ப வில்லு வந்து நெட்டு சொல்றது கரெக்ட் தான், உனக்கு என்ன ஒரு 50 அடி வரை கண்ணு தெரியுமா, அதுக்கு மேல தெரியாது தானே, பிரச்சனை ஒண்ணும் கிடையாது, உனக்கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னு ஓப்பனா சொன்னீங்கன்னா நம்ம பயணிக்கிறது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறான். ஸ்காஃபீல்டு ஆமான்னு ஒத்துக்கிறான். இந்த பக்கம் ஜெயிலுக்குள்ள அந்த ரைட்டர் இங்கிலீஷ் பாபையும் போட்டு வச்சிருக்காரு லிட்டில் பில். அந்த ரைட்டர் ஒரு புக் எழுதி வச்சிருக்கான், எல்லாமே இந்த இங்கிலீஷ் பாபை பத்தி பெருமையா எழுதின புக்கு. அதை எடுத்து பாக்குறாரு, எல்லாம் கதையா இருக்கு, எல்லாமே புருடா. நம்ம லிட்டில் பில்லுக்கு நல்லாவே தெரியுது ரைட்டர் கிட்ட இந்த இங்கிலீஷ் பாபு நல்லா வச்சு கேம் விளையாண்டுருக்காண்டா, ஆனா நீ நல்லா அழகா தான் எழுதுற, நான் என்ன சொல்றேன்னா அவன மாதிரி டுபாக்கர் வச்சு எழுதாம என்ன பத்தி எழுதுறியா, நான் உன்னை ஃப்ரீயா விடுறேன் அப்படிங்கிறான். ரைட்டரும் ஃப்ரீயா இருந்தா போதும், அதே நேரத்துல இந்த இங்கிலீஷ் பாபு ஒரு டம்மி நல்லா தெரியுது, அதனால நம்ம லிட்டில் பில்ல பத்தி எழுதுறதுக்கு ஒத்துக்கிறான். ராத்திரி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வராங்க, அதனால வில்லு நெட் ஸ்கோஃபீல்ட் எல்லாரும் அங்கே ஒரு இடத்துல அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் அந்த ரைட்டர் கூப்பிட்டு லிட்டில் பில் அவனை பத்தி ரொம்ப பெருமையா சொல்றான், இந்த பாபை விட ரொம்ப மோசமானவன் இருப்பான் போல. ரைட்டரும் அப்படியே லிட்டில் பில்ல பத்தி அப்படி இப்படின்னு எழுதிட்டு இருக்கான். ஒரு காலத்துல இந்த பாபு லிட்டில் பில் கிட்ட பயங்கரமா வாங்கியிருக்கான் போல, இந்த ஊர் பக்கமே வராம இருந்திருக்கான், இந்த ஊர்ல லிட்டில் பில் இருக்கிறாங்கிறது தெரியாம தான் இந்த பாபு இறங்க வந்திருக்கான். அதை பத்தி எல்லாம் சொல்றாப்ல. பாபுக்கு பட்டு அசிங்கமா இருக்கு, தலைய குனிஞ்சுக்கிட்டு தான் உட்கார்ந்துருக்கானே. வெளியில மழை பயங்கரமா பெய்யுது. வில்லு நெட் ஸ்கோஃபீல்டால
ரெஸ்ட் எடுக்க முடியல. அந்த மலையில் நனைஞ்சிட்டு குதிரையை ஓட்டிட்டு வேகமா அந்த ஊரை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம வில்லுக்கு ஒரு மாதிரி குளிர் ஆரம்பிக்குது. மழை ரொம்ப நேரம் நனைய முடியல. அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தான் குதிரையை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில இந்த பில்லு பாப ஒய்மிங் மாகாணத்திற்கு போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறான். இந்த பக்கம் இன்னொரு தடவை நீ வரவே கூடாது, நீ வந்துட்டு போனதுக்காக உன்னோட ரைட்டர் என்கிட்டே இருக்கட்டும், ஒழுக்கமா இருக்கணும் போடான்ட்டு அப்படியே கத்தி விட்டு அனுப்பிடுறான். பொண்ணுங்க எல்லாரும் ஒரு மாதிரி ஏக்கத்தோட பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு ஒருத்த மட்டும் தான் இவங்களுக்கா சண்டை போடலான்னு வந்திருக்கான். அவனே திரும்பி போயிட்டான்ட்டு டெலைலாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க நிக்கிற ஸ்கின்னி தாரா எல்லாம் பார்த்து பகல் கனவுலாம் காணாம ஒழுங்கா உள்ள போய் வேலையை பாருங்க அப்படின்னு கத்துறான். பொண்ணுங்களை அப்படியே சோகமா உள்ள போதுங்க. இந்த பக்கம் மலையில் நனைஞ்சுக்கிட்டே இவங்க 3 பேரும் அந்த ஊருக்கிட்டே வந்துடுறாங்க. நேரா ஊருக்குள்ள போறாங்க. அந்த பொண்ணுங்களுக்காக 3 பேர் வந்திருக்க விஷயத்த ஒரு ப்ராஸ்டியூட் பொண்ணு வந்து நேரா டாரா கிட்ட சொல்றா. அந்த ரூம்குள்ள ஸ்கோஃபீல்டு நுழையறான். இப்போ அப்படியே இந்த பக்கம் நம்ம ஷெரீஃப் லிட்டில் பில் இருக்கார்ல, அந்த ரைட்டரை கூட்டிட்டு வீட்டுக்கே போயிடுறாரு. போயிட்டு அவரோட பெருமையா தான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ரைட்டர் அப்படியே பூரிச்சு எழுதிக்கிட்டே இருக்கிறான். அப்ப அவங்க வீட்டு கதவை யாரா தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த லிட்டில் பில் கீழே வேலை செய்யற இன்னொரு ஷெரீஃப். ஊருக்குள்ள 3 பேர் புதுசா எவன வந்திருக்கானுங்க. நேரா அந்த பாருக்கு தான் போயிருக்கானுங்க. கையில துப்பாக்கி இருக்கிற மாதிரி சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறான். லிட்டில் பில்லும் உடனே அங்க இருந்து கிளம்புறான். இப்ப பார்ல மேல போன ஸ்கோஃபீல்ட இன்னும் காணோம். நெட்டும் வில்லும் உட்கார்ந்துருக்காங்க. வில்லுக்கு ரொம்ப குளிர் அடிக்குது. மலையில் நனைஞ்சதுனால ஜுரம் வந்துருச்சு போல. அவனால ஒழுங்காவே பேச முடியல. நம்ம நெட் வில்லுகிட்ட சரி நீ இங்கே இரு, மேல போன ஸ்கோஃபீல்ட ஆள காணோம், நான் போய் அவனை பார்த்து கூட்டிட்டு வரேன்ட்டு வில்ல அங்கே உட்கார சொல்லிட்டு நெட் மட்டும் மேல போறான். அங்கதான் டெலைலாவும் இருக்கிறான். அப்படியே வில்லையே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். வில்லு குளிர்ல நடுங்கிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப அந்த பார்க்குள்ள லிட்டில் பில் அவங்க ஆட்களும் நுழையறாங்க. ஆளாருக்கு கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நம்ம வில்ல சுத்தி போட்டு எதுக்கு நீ இங்க வந்த, உன் கையில துப்பாக்கி இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வில்லுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, எதிர்த்து நிக்கலாம் முடியல. அப்படியே லிட்டில் பில்ல பார்த்து என் கையில துப்பாக்கி இருந்தா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறான். லிட்டில் பில் நேரா வந்து வில்லோட சட்ட பாக்கெட்ல செக் பண்ணா துப்பாக்கி இருக்கு. அதை டக்குன்னு பிடிக்கிட்டு நம்ம வில்ல போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். வில்ல அடிக்கிறத அந்த ப்ராஸ்டியூஷன் பொண்ணுங்கள ஒரு பொண்ணு மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். குடுகுடு உள்ள போய் நெட்டையும் ஸ்கோஃபீல்டையும் அலர்ட் பண்ண பாக்குறான். லிட்டில் பில் நம்ம வில்ல போட்டு வெளுத்துறாரு. மிச்சம் 2 பேரும் அங்க மேல போய் தேடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரையும் டாரா அவ ரூம்ல இருக்க ஜன்னல் வழியா தப்பிக்க வைக்கிறான். 2 பேரும் வேகமா அங்க இருந்து ஓடுறாங்க. நம்ம வில்ல அப்படியே தவழ்ந்துகிட்டே போறான். அங்க நிக்கிற மத்த ஆட்கள் அப்படியே வில்ல பார்த்து கிண்டல் பண்றானுங்க. லிட்டில் பில் வந்து அவனை விடு, அவன் சத்த பாம்பு, அவனை அடிச்சு ஒன்னும் ஆக போறதில்ல அப்படிங்கிறான். வில்ல அப்படியே தத்தி அந்த பார் விட்டு வெளியில போயிடுறான். லிட்டில் பில் நேரா போய் டாரா போட்டு அடிக்கிறான். உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கு உன் பொழப்ப மட்டும் பாருன்ட்டு, இந்த வேண்டாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க, எதுக்கு அந்த 2 பேரையும் தப்பிக்க வச்சீங்க, அடுத்த இப்படி பண்ணீங்க, உங்களை எல்லாம் சுட்டு கொன்றுவேன்னு மிரட்டுறான். டாராக்கு கோவம் பயங்கரமா வருது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுடான்னு அவ பயங்கரமா வாக்குவாதம் பண்றான். நெட் ஸ்காஃபீல்ட் அவன் குதிரையில் வேகமா போய்கிட்டு இருக்கப்ப வில்ல அவன் குதிரையில் உட்கார்ந்திருக்கான். ஆள் ரொம்ப டயர்டா இருக்கிறான். அவன் அப்படியே கூட்டிக்கிட்டு ஊருக்கு வெளியில தனியா இருக்கிற குடோனுக்குள்ள பதுங்கிடுறாங்க. வில்லுக்கு ஆல்ரெடி உடம்பு ரொம்ப முடியல, குளிர்ல நடுங்கிக்கிட்டே இருக்கிறான். இந்த லிட்டில் பில் போட்டு வேற அடிச்சிருக்கானே, அங்கங்க வேற காயங்கள் இருக்கு. அது எல்லாத்துக்கும் நம்ம நெட் மருந்து போட்டுட்டு இருக்காரு. கூட இருக்க ஸ்கோஃபீல்டு இவர் பொழைக்க மாட்டார் போல, நம்ம 2 பேரும் மட்டும் தான் தனியா போகணும்னு நினைக்கிறேன், சீக்கிரம் முடிச்சிட்டு கிளம்புவோம் அப்படி அப்படிங்கிறான். அடுத்த நாள் காலையில அந்த ப்ராஸ்டியூஷன் பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்க தான் இந்த இடத்த கொடுத்துருப்பாங்களே, இவங்களுக்கு உதவி செய்யலாம் வந்திருக்காங்க. நெட் ஸ்கோஃபீல்ட் கிட்ட நான் ஃபர்ஸ்ட் ஊருக்குள்ள போறேன், இந்த பொண்ணுங்க சொன்ன 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு தேடிட்டு வரேன், வில்ல நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வரான். அன்னைக்கு ராத்திரி வில்லு ரொம்ப முடியல போல, ஆள் புலம்பி தள்ளிட்டு இருக்கான். நெட் வந்து வில்லு கிட்ட உனக்கு ஒண்ணாகாது வில், நான் அவனுக்கு 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு, நாளைக்கு காலைல போய் அவனுக்கு போட்டு தள்ளிடுவோம், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, உனக்கு உடம்பு சரியான வீட்டுக்கு போயிடலாம் அப்படி அப்படிங்கிறான். ஆனா வில்லு என்னென்னமோ அலறிட்டு இருக்காப்ல. இப்போ ஒரு நாள் காலையில விடியுது. டெலைலா வந்து உட்கார்ந்திருக்கா. அவதான் வில்லுக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கா. வில்லு டெலைலா முகத்தை பார்த்தோன்னே ஒன்னதான் அந்த கவுபாய்ஸ் வெட்டினானுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். டெலைலாவும் ஆமாங்கிறா. நெட் ஸ்கோஃபீல்டு எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அந்த வெட்டினானுங்களா கவுபாய்ஸ் அவங்க எங்க இருக்காங்கிற இடத்த ட்ராக் பண்ண போயிருக்காங்க, வந்துருவாங்க அப்படிங்கிறா. வில்லு டெலைலா கிட்ட நான் எவ்வளவு நாள் இப்படி படுத்து கிடக்கிறேன்னு சொல்லி கேட்கறான். டெலைலா 3 நாள்னு சொல்றா. சரி என் கையை பிடிக்கிறியா கொஞ்சம் எந்திரிக்கிறேன்ட்டு அப்படியே எந்திரிச்சு வெளியில போய் உட்கார்றா. அப்ப டெலைலா வில்லு கிட்ட உன் கூட வந்து நெட் ஸ்கோஃபீல்டும் எங்க கிட்ட பணம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அந்த பணத்துக்கு பதிலா சர்வீஸ் பண்ணி நாங்க குறைச்சிக்கிட்டு இருக்கோம், நெட் ஸ்கோஃபீல்டும் ஒத்துக்கிட்டாங்க, உனக்கு வேணா நான் சர்வீஸ் பண்ணவா, சர்வீஸுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும் நினைக்கிற மக்களே, டீசெண்டா நான் சொல்றேன், நீ கொஞ்சம் பணத்தை குறைச்சிக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஆனா நம்ம வில்லு அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். எனக்கு அதுலதான் எந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது, என் மனைவி மட்டும் தான் எனக்கு எல்லாமே, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத அப்படிங்கிறான். நம்ம டெலைலாக்கு ஒரு மாதிரி ஆயிருது. ஒருவேளை அவன் மோதிர அடிபட்டதுனாலதான் நம்ம அசிங்கமா இருக்கும்னு பிடிக்காம சொல்றானு நினைக்கிறா. வில்லு அதை தடுத்து அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, நான் இது என்னோட டிசிஷன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிறான். டெலைலாக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு, இந்த ஊர்ல இப்படி ஒரு ஆம்பளை அப்படின்னு நினைக்கிறா. அவனை கொன்றுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. வில்லு கண்டிப்பா அவனை கொண்டுட்டு தான் நான் கிளம்புவேன், நீ கிளம்புன்னு சொல்றான். அப்ப கரெக்டா நெட் ஸ்கோஃபீல்டு வந்து வில்ல கூட்டிட்டு நேரா டெலைலாவை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண மைக்கோட ஃப்ரெண்ட் டேவ்னு ஒருத்தன் தானே, அவன் இருக்கிற இடத்துக்கு தான் போறாங்க. டேவ் கூட இன்னும் ஒரு சில கவுபாய்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நெட் தான் குடி வச்சு சுட பாக்குறான். டேவ சுடாம டேவோட குதிரையை சுட்டு போடுறான். குதிரை டேவோட மேலே விழுந்துருது. அப்படி டேவ் தத்தி தத்தி போய்கிட்டு இருக்கான். நம்ம ஸ்கோஃபீல்டுக்கு அங்க என்ன நடக்குனே தெரியல, அவ்வளவு தூரம் கண்ணு
தெரியாம அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது கேட்டுக்கிட்டே இருக்கிறான். வில்லு தான் நம்ம நெட்டுக்கு குறிய கரெக்டா மேல தூக்கி பிடி, அப்பதான் சுட கரெக்டா இருக்கும் அப்படி இப்படிங்கிறான். நெட்டுனால குறி வைக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியல வில்லு அப்படிங்கிறான். வில்லு வாங்கிட்டு அந்த டேவை பார்த்து சுடுறான். இவனாலையும் கரெக்டா குறி வச்சு சுட முடியல. இவங்களை நோக்கி டேவோட நண்பர்கள் ஒரு சில பேர் அங்க இருக்காங்க. அவனுக்கு பார்த்து பார்த்து சுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க மறைவான சேஃபான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. வில்லு கரெக்டா குறி வச்சு அந்த டேவோட வயிற்றிலே சுடுறா. ஆள் அப்படியே வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். ரத்தம் பொல பொலன்னு ஊத்திக்கிட்டு இருக்கு. ஆனா வில்லுக்கு இது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. அவன் தப்பு பண்ண வந்தான், சாக வேண்டியவன் தான். நம்ம துப்பாக்கி எடுக்காம ரொம்ப நாளா இருந்தோமே, ஆனா இப்ப நம்ம ஒருத்தனை கொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். அந்த டேவ் அங்கேயே செத்துறான். ஒருத்தன் கதை முடிஞ்சிருச்சு, இன்னொருத்தனை கொல்லுவான் வாங்கன்ட்டு 3 பேர் கிளம்பி நேரம் மைக்க நோக்கி போறாங்க. அப்ப நெட் வில்லியும் ஸ்காஃபீல்டையும் தடுத்து, எனக்கு தெரியல, என்னால அவனை சுட முடியலையா இல்ல குறி வைக்க தெரியலையான்னு எனக்கு தெரியல, நான் இதுக்கு மேல வரல, வில் நீ வேணா பாத்துக்க, எனக்கு எந்த பணமும் வேணாம், நான் கிளம்புறேன் அப்படிங்கிறான். வில்லுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. நேரம் நெட்டு கிட்ட போயிட்டு, ஏன் நெட்டு இப்படி பண்ற, இன்னொருத்தனை கொண்டுலாம், பணத்தை பங்கா பிரிச்சுக்கோ, நீ எதுவும் பண்ண வேணாம், என் கூட மட்டும் இரு அப்படிங்கிறான். ஆனா நெட்டு வில்ல பார்த்து, இல்ல வில் எனக்கு என்னமோ தோணுது, நான் இனிமேல் இந்த சண்டையில வரல, நீ பாத்துக்க, எனக்கு எந்த காசும் தேவையில்ல அப்படிங்கிறான். வில்லு நெட்டை பார்த்து, சரி பரவாயில்ல, நீ போ, என் பசங்களை மட்டும் கொஞ்சம் பாத்துக்க, நான் இன்னும் ஒரு வாரத்துல வந்துடுவேன், உன் பணத்தை கொண்டு வருவேன், உனக்கான ஷேர் உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நெட்டை போ சொல்லிட்டு வில்லு நேரா ஸ்கோஃபீல்டு கூட டெலைலா வெட்டினான மைக்கு அவனை நோக்கி தான் போறாங்க. இந்த பக்கம் ஷெரீஃப் லிட்டில் பில்ல பாக்குறதுக்கு இன்னொரு ஷெரீஃப் வந்து டேவ் கொலை பண்ணப்பட்ட விஷயத்த சொல்றான். இது கேட்டோன்னு பில்லுக்கு சமக்கம் வருது. நேரா போய் அந்த ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளைங்களையும் கூப்பிடுறான். ஆளுக்கு பிரிஞ்சு போய் அவன் 3 பேரும் சுட்டுக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பொண்ணுங்க எல்லாருக்கும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, 2 பேர்ல ஒருத்தர் செத்துட்டான், இன்னொருத்தர் சீக்கிரம் சாகணும் அப்படின்ட்டு அதுங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு 2 பேரும் கொல்றதுக்குள்ள நமக்காக வந்தவனுக்கு செத்துருவானுங்க போல அப்படின்னு அந்த பொண்ணுங்களுக்குள்ளே ஒரு மாதிரி வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் அந்த லிட்டில் பில் ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளையும் கூட தான் நின்றுட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் இங்க இருந்து குதிரையில் வேகமா வந்து 3 பேர்ல ஒருத்தன் தனியா போயிட்டு இருந்திருக்கான். அவனை நாங்க புடிச்சிட்டோம், கூட்டிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்கறான். லிட்டில் பில்லும் உடனே அவனை தூக்கிட்டு வாங்கடா அப்படிங்கிறான். இந்த பக்கம் அந்த மைக் இருக்கிறான முதல்ல டெலைலா வெட்டிருப்பான அவன் வீட்டுக்கு வெளியில வில்லும் ஸ்கோஃபீல்டு வந்துடுறாங்க. அந்த மைக் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கிறான். தனியா வெளியில வர டயத்துல தான் அவனை கொல்லணுமே, அதுக்காக ராத்திரி ஃபுல்லா அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த ஷெரீஃபோட ஆளுங்க எல்லாரும் நெட்டை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறானுங்க. நெட்டு கை கால்லாம் கட்டி போட்டு கிடக்கு. லிட்டில் பில் நெட்டே பாக்குறான், ரொம்ப கஷ்டப்பட போறான்ட்டு நெட் எழுத்துக்கு நேரா ஆபீஸ்க்குள்ள நுழையறான். மறுநாள் காலையில விடிஞ்சிருது. வில்லு ஸ்கோஃபீல்ட் கிட்ட எப்படியும் பாத்ரூம் போறதுக்காக வெளியில வருவான், போட்டு தள்ளிடலாம், ஒன்னும் பயம் கிடையாது அப்படிங்கிறான். அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க, நெட்டை போட்டு அந்த லிட்டில் பில் அடி அடின்னு அடிக்கிறான். சாட்டை எடுத்து முதுகுல வெளு வெளுன்னு இழுக்கிறான். முதுகு ஃபுல்லா கீரலா விழுந்துகிட்டு இருக்கு. மத்த 2 பேர் எங்க போனானுங்க, அவனுக்கு பேருங்க இல்லனா செத்தடா அப்படின்ட்டு அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு அடிக்கிறான். அவனை அடிக்கிற சத்தம் ஊர் ஃபுல்லா எதிரொலிக்குது. அந்த பொண்ணுங்கள ஒரு மாதிரியா பாக்குறாளுங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நெட்டு வாயவே திறக்க மாட்டேங்கிறான். லிட்டில் பில்லுக்கு செம்ம காண்டாகுது. அப்படியே விடாம தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். நெட்டு கிட்ட போயிட்டு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, நீ அடி வாங்கியே சாக போற, உன் ஆளுங்க 2 பேரும் எங்க இருக்காங்க மட்டும் சொல்லு, விட்டுறேங்கிறான். ஆனா நெட்டு கேட்கற மாதிரி தெரியல. இந்த பக்கம் அந்த மைக்கு வழக்கம் போல காலைல பாத்ரூம் போறதுக்காக எந்திரிச்சு வெளில வரான். வில்லு ஸ்கோஃபீல்டு அனுப்பிச்சு போய் கொல்றாங்கிறான். ஸ்கோஃபீல்டு நேரா எடுத்துட்டு போய் பாத்ரூம் கதை திறக்கிறப்ப அங்க ஆள் இல்ல. அதே நேரத்துல மைக்கோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் அந்த வீட்டை விட்டு வெளியில வரப்ப அங்க ஸ்கோஃபீல்டு நிக்கிறத பார்த்துட்டு மைக்க கொல்றதுக்கு ஆள் வந்திருக்கான்னு கத்துறான். கரெக்டா ஸ்கோஃபீல்டு அடுத்த பாத்ரூம் கதவை திறந்தா அங்க அந்த மைக் இருக்கான். துப்பாக்கி நீட்டி அப்படியே அந்த மைக்க பார்த்து கண்ணா அப்படின்னு சுட்டு கொண்டுட்டு வேகமா வில்ல நோக்கி ஓடியாடுறான். மைக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வில்லையும் ஸ்கோஃபீல்டையும் துரத்திக்கிட்டு வராங்க. அதுக்குள்ள இவங்க 2 பேரும் வேகமா குதிரையில் ஏறி அங்கேயும் தப்பிச்சிடறானுங்க. மைக் ஃப்ரெண்ட்ஸால ஒண்ணும் பண்ண முடியல. ஸ்கோஃபீல்டு வில்லும் ஊருக்கு வெளியில தனியா ஒரு மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருக்காங்க. வில்லு ஸ்கோஃபீல்டு கேக்குறான், டேய் இங்க வந்து மீட் பண்றதான அந்த பொண்ணுங்கள்ட்ட சொன்னேன், இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் அந்த பொண்ணுங்களை காணுமே அப்படிங்கிறான். கரெக்டா அங்க ஒரு பொண்ணு குதிரையில வரா. ஒரு பேக் நிறைய பணத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு, சீக்கிரம் போங்க, உங்களை ஊர் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறான். வில்லும் சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பணப்பைய வாங்கி ஸ்கோஃபீல்டு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, நெட்டோட ஷேரி நான் எடுத்துக்கிறேன், நெட் கிட்ட நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த பொண்ணு நம்ம வில்லு கிட்ட, நெட்டா உங்க கூட 3வது ஒருத்தர் வந்தாரு, அவர் தான் நெட், அவர் தான் இறந்துட்டாரு, லிட்டில் பில் அவனை கொன்னுட்டான் அப்படிங்கிறா. இது கேட்டு வில்லுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்படியே எந்திரிச்சு அந்த பொண்ணை பாக்குறான். இப்ப நெட் எங்க அப்படிங்கிறான். அந்த பொண்ணு நெட்டோட பாடிய எங்க பாருக்கு வெளியில தான் வச்சிருக்காங்க, லிட்டில் பில் தான் எல்லாத்தையும் பண்ணது அப்படிங்கிறா. அப்படியே வில்லுக்கு செம்ம காண்டாகுது. அங்க நிக்கிற ஸ்கோஃபீல்ட பார்த்து அந்த பணப்பைய கொடுத்து, உன்னோட பங்கு எடுத்துக்க, என் பங்கையும் நெட்டோட பங்கையும் போற வழியில நெட்டோட மனைவிட்ட கொடுத்துரு, நான் வரலனா என் பசங்களை கொஞ்சம் நல்லா பாத்துக்க சொல்லு நெட்டோட மனைவி கிட்ட அப்படிங்கிறான். ஸ்கோஃபீல்டு வில்ல பார்த்து நானும் வரேன் அப்படின்னு சொல்றான். வில்லு இல்ல இது ஏன் தனிப்பட்ட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பி இங்க இருந்துட்டு ஸ்கோஃபீல்ட அனுப்பிச்சுட்டு பொழுது சாஞ்சக்கப்புறம் நம்ம வில்லு நேரா அந்த பாரம் நோக்கி தான் போறானே. அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே வெளியில நெட்டோட பாடி அப்படியே சவப்பட்டியில வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள எவன் துப்பாக்கி எடுத்தாலும் இதான் கதின்னு எழுதி போட்டிருக்கேன். பாருக்குள்ள இருக்கிற லிட்டில் பில் அங்க இருக்க எல்லா ஆம்பளையும் கூப்பிட்டு அப்படியே டீமா பிரிக்கிறான். யாரெல்லாம் எங்க போகணும், எங்க போனா அவனுங்களை பிடிக்கலாம், அவங்களால கான்சாஸ் வரைக்கும் போக முடியாது, பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அங்க துப்பாக்கி
துப்பாக்கியோட நம்ம வில்லு வந்து நிக்கிறான். இந்த பாரோட ஓனர் எவன்டா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்படியே எல்லாரும் பேசாம இருக்கிறாங்க. என் ஃப்ரெண்டோட உடம்ப வெளியில டிஸ்பிளே போர்டு மாதிரி போட்டு வச்சிருக்க இந்த பாரோட ஓனர் எங்க அப்படிங்கிறான். அந்த ஸ்கின் அப்படியே முன்னாடி வந்து நான் தான் அந்த ஓனர் அப்படிங்கிறான். வில்லு யோசிக்காம ஸ்கின்னோட நெஞ்ச பார்த்தே சொல்றான். லிட்டில் பில் ஒரு ஷாக் ஆயிடுறான். ஒரு அண்ணாமண்ட வேணா கொல்றியாடா வெக்கமா இல்ல அப்படின்னு கத்துறான். நம்ம வில்லு அடுத்து ஒன்னதாண்டா கொல்ல போறேன்ட்டு அவன் கையில துப்பாக்கியில சுட போறப்ப துப்பாக்கியில குண்டு ஸ்டக் ஆயிருது. ஒன்னு லிட்டில் பில் அவன் ஆட்கள் எல்லாம் கையில துப்பாக்கி டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம வில்ல பார்த்து சுட போறாங்க. வில்ல அவனோட கையில இருக்க கன் எடுத்து சிங்கிள் ஷாட் தான் சுத்தி இருக்க 6 பேரை சுட்டு தள்ளுறான். அவன் துப்பாக்கிகளுக்கு 6 குண்டும் ஒவ்வொருத்தரும் உயிரையும் எடுத்துருது. எல்லாம் ஸ்பாட்லயே காலி. அந்த லிட்டில் பில்லோட மொத்த ஆட்களும் செத்துறானுங்க. அங்க அந்த ரைட்டர் அப்படியே பதுங்கி போய் கிடக்குறான். அப்படியே பயந்துகிட்டே எந்திரிச்சு வந்து எப்படி எல்லாரையும் ஒரே கண்ணில் சுட்டிங்க அப்படிங்கிறான். நம்ம வில்ல ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே எல்லாம் லக்கு தான் வேற எதுவும் கிடையாது கிளம்பினின்னு அந்த ரைட்டர் அங்கேயாவது போக சொல்லிட்டு கீழே கிடக்குற அந்த லிட்டில் பில்ல பாக்குறான். ஆள் இன்னும் சாகல. வில்ல அவனோட பெரிய துப்பாக்கி எடுத்துட்டு போய் லிட்டில் பில் மூஞ்சிலே பார்த்து துப்பாக்கியால சுட்டு தள்ளிட்டு என் நண்பனுக்காகன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில வரான். ஊர்க்காரங்க எல்லாம் ஒரு மாதிரி பயந்துகிட்டு இருக்கானுங்க. வில்ல அப்படியே சத்தம் போடுறான். எவனாவது என்ன கொல்லணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா உங்க மொத்த குடும்பத்தையும் அழிச்சிருவேன், அதனால கம்முன்னு இருங்கடாங்கிறான். வில்லுக்கு எதிராக சண்டை போலான்னு இருக்கிற ஊர்க்காரங்க ஒரு மாதிரி பயந்துடுறானுங்க. வில்லு நேரா போய் குதிரை எடுத்துக்கிட்டு அங்க நிக்கிற அந்த ப்ராஸ்டியூஷன் பொண்ணுங்க இருக்காங்களா அவங்கள பார்த்து அவரோட நண்பனை நெட்ட நல்ல முறையில் அடக்கம் பண்ண சொல்றான். அந்த பொண்ணுங்களும் அப்படியே ஒரு மாதிரி ஏக்கத்தோட பாக்குதுங்க. அப்படியே கடவுள் மாதிரி தெரியுறான் நம்ம வில்ல அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம். ஊர்க்காரங்களுக்கெல்லாம் ஒன்னும் பண்ண முடியல. ஊருக்குள்ள துப்பாக்கியே எடுக்க கூடாதுன்னு சொன்னவன் எல்லாருமே செத்துட்டான். நம்ம வில்லு நேரா அவங்க பசங்களை பார்க்க போறாரு. பசங்களை கூட்டிட்டு பக்கத்துல இருக்க சிட்டியில போய் செட்டில் ஆயிடுறாரு. அதோட இந்த படம் முடியுது. ரொம்ப சூப்பரான படம் மக்களே. ஒரு சப்ஸ்கிரைபர் தான் அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணாரு. அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். உங்களுக்கு எல்லாம் இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கீழே கமெண்ட்ல போட்டுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.